வணக்கம் பிரதர். எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்ல, நம்மளுடைய கோல் என்னவா இருக்கோ அதை நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு விஷயத்த சப்போஸ் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதை நம்மளுடைய கோலாக ஃபிக்ஸ் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல, ஒரு 20 டைம்ஸ்க்கு மேலே ஃபெயில் ஆயிடுறோம். ஏதோ ஒன்று லைஃப்பில் ஏதோ ஒரு பிஸ்னஸாக ஏதோ ஒரு கோல் அதை நம்ம எடுக்கும்போது அதை நம்மளால முடிக்க முடியாமல் போயிடுது, ஃபெயில் ஆயிடுது. அதை திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். கண்டினியூ எத்தனை தடவை பண்ணாலும் ஃபெயில் ஆகிட்டே மட்டும் இருக்கேன். நான் ஆக்சுவலி என் லைஃப்ல இருந்து சொல்கிறேன். நிறைய பேரும் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரும் என்கிட்ட இதை கேட்டாங்க. அதை நான் அவங்ககிட்ட கேட்கல. எனக்கு இதுக்கு சொல்யூஷனும் தெரியல, இதுக்கான திங்கிங்கும் எனக்கு தெரியல. நிறைய டைம் அது ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. சரி, அதை விட்டுறலாம், வேண்டாம், இனிமேல் இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம போனாலும் திரும்ப அது தொடர்ற மாதிரி இருக்குது. திரும்ப அது 1 வீக்கில் அந்த பிஸ்னஸோ அந்த ஏதோ ஒன்று அது அப்படி திரும்ப தொடர்ற மாதிரி இருக்குது. அதுக்கான ஒரு நல்ல செய்திகள், ஒரு நல்ல வாய்ப்புகள் அந்த மாதிரி வருது. திரும்ப அப்போ தொடர்ற மாதிரி இருக்குது. திரும்ப ஃபெயிலியரில் போகுது. இது என்னோட முதல் கேள்வி. அதையே நம்மளால கம்ப்ளீட்டா முடிக்க முடியல, இல்ல அதை ஏன் கம்ப்ளீட்டா அதை விட்டு வெளியில வர முடியல? நம்ம இருக்க சூழ்நிலையா என்னன்னு எனக்கு தெரியல. அது எனக்கு கிளியராகவும் புரியல. ஒரு கோல் அது என்னவா, பிஸ்னஸ் சம்திங் இந்த மாதிரி இருக்குன்னா, ஆனா அது ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே அதே ரிப்பீட்டட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு ஏன் வந்துட்டே இருக்கு? ஒன்னு அதை முடிக்கணும், இல்ல அது வேண்டான்னு வெளியில வரணும். அது ஏன் நம்மளால முடியல? இந்த லூப்லயே நம்ம ஏன் மாட்டிட்டு இருக்கோம்? இன்னொன்னு, நம்மளால ஏன் கன்சிஸ்டன்சியா பண்ண முடியல? ஏதோ ஒரு சூழ்நிலைனால நம்ம ஒரு நல்ல ஹேபிட்ஸோ, இப்போ நீங்க கொடுக்குற அந்த மெடிடேஷன் சம்திங் ஏதோ ஒன்று நம்மளால ஒரு கன்சிஸ்டன்சியா கண்டிப்பா முடியவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு வேலை காரணத்தினாலேயோ ஒரு 10 டேஸ் இல்லை 1 மந்த் ரெகுலரா பண்ணா அடுத்து நம்மளால அது ஓரளவுக்கு முடியாம போயிடுது. இல்லை 2 டேஸ் அது கேப் வந்துடுது. அதுக்கடுத்து ரீஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. திரும்ப இதே மாதிரி வந்துட்டு இருக்கு. ஏன் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் வர மாட்டேங்குது? நிறைய பேர்னால அவங்க மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க, இன்க்ளூடிங் மீ, மாத்தணும்னு ஆசைப்படுறாங்க, அதுக்காக ஒரு முயற்சி செய்யறாங்க. ஆனா அது கொஞ்ச நாளுக்கு மேல அதுவும் முடியல. அது ஏன்னு தெரியலன்னா. இது ரெண்டுத்துக்குமே எனக்கு கொஞ்சம் சொல்யூஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் நகரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை, உதாரணத்துக்கு ஒரு நபர் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை தொடங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தொடங்கப்படக்கூடிய தொழில்களில் சில சவால்களை அவர் சந்திக்க நேரிடும். ஒன்று, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு நிலை ஏற்படலாம். வரக்கூடிய சவால்களையோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸையோ அல்லது தோல்விகளையோ எப்படி சமாளிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும், இதை கண்டினியூ பண்ணணுமா அல்லது இதை நம்ம விடணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள், குழப்பங்கள், சவால்கள். சரி, ஓகே, இதை நம்ம ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாலும் கூட அதை நிப்பாட்ட முடியாமல் ஒரு லூப் மோடில் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி நீங்கள் எதில் ஈடுபடுறீங்களோ அதில் வெற்றி அடைகிறதுக்கு நம்ம லேர்ன் பண்ணணும். ஆனால் எந்த விஷயத்தை லேர்ன் பண்ணணும், நமக்கு எக்ஸாக்டாக நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவு உங்களுக்கு உணர்த்த போகுது. இப்போ இதனுடைய மிகவும் அடிப்படையான ஒரு விஷயத்தை பார்க்கலாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும், அதாவது உங்களுடைய இலக்குகள் சார்ந்த எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல் ஸ்டெப்பில் இந்த 2 விஷயம் ஒரு சவாலாக வந்து நிற்கும். முதலாவது நாலேஜ் கேப், ரெண்டாவது ஸ்ட்ரக்சர் கேப். அறிவு இடைவெளி, கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. இந்த 2 விஷயம்தான் இருக்கும். ஒரு நபருக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியலை, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு எனக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா இது அறிவு சார்ந்த இடைவெளி, நாலேஜ் கேப். உங்களுடைய தற்போதைய அறிவுக்கும் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு தேவையான அறிவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி. இந்த இடைவெளியை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் சுத்தமாக ஒரு நபருக்கு அதை பற்றின நாலேஜே இல்லையா அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த மருத்துவர் அவருடைய மருத்துவத்துறையில் ஒரு எக்ஸ்பர்ட். ஆனால் அவர் தன்னுடைய பர்சனல் பிராண்டை உருவாக்கி பாப்புலர் ஆகி நிறைய மக்களை போய் சென்றடையணும், ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. தொழில் ரீதியாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணணும்னு அவருக்கு சுத்தமாக எந்த ஐடியாவும் கிடையாது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, அந்த மருத்துவர் அவருடைய துறையில் அவர் ஒரு எக்ஸ்பர்ட். ஆனால் பிஸ்னஸ்னு வரும் பொழுது, மார்க்கெட்டிங் அப்படின்னு வரும் பொழுது அங்கே ஒரு அறிவு இடைவெளி இருக்கிறது. அவர் என்ன பண்ணணும்
பண்ணணுமோ அதை பண்ண தெரியாத ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். இதுதான் அறிவு சார்ந்த இடைவெளி. சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாகவே நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு ஃபீல்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும், நம்ம அதில் என்ன செய்யணுங்கிற எந்த ஐடியாவுமே இருக்காது. இதுவும் அறிவு சார்ந்த இடைவெளி தான், நாலேஜ் கேப் தான். இப்போது இரண்டாவது கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி, ஸ்ட்ரக்சர் கேப். என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு தெரியுது, ஆனால் அவங்க செயல்படவில்லை, அதை அவர்கள் செயல்படுத்துவது இல்லை அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரக்சர் கேப். அதாவது அறிவுக்கும் நாலேஜுக்கும் தொடர்ச்சியாக அவங்க என்ன ஆக்ஷனில் ஈடுபடணுமோ அந்த செயல்பாட்டுக்கும் இடையே உள்ள இடைவெளி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நீங்கள் இதில் இந்த ரெண்டில் எந்த சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கேள்விகள் கேட்க போகிறேன். இதற்கு நீங்கள் பதில் சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக புரிந்துவிடும். முதலாவது கேள்வி, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதில் என்னென்ன செயல்கள் செய்யணும், என்னென்ன படிநிலைகள் இருக்கிறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு இருப்பது அறிவு இடைவெளி. ஆமாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறீங்கன்னா ஆனால் அதை செய்யாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்பது கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை நீங்கள் ஒரு முறையாவது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா, வெற்றிகரமாக பண்ணியிருக்கீங்களா? வெற்றிகரமாக அப்படின்னு நாங்கள் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேல்ஸ் பண்ணி முடிச்சிருக்கணும், ஸோ ப்ராஃபிட்டை பார்த்துருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே அந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எப்பொழுதாவது செய்திருக்கிறீர்களா? அட்லீஸ்ட் ஒரு முறையாவது. இல்லை நான் அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு இருப்பது அறிவு சார்ந்த இடைவெளி. ஆமாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இருப்பது கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை தொடர்ச்சியாக பண்ண முடியறதில்ல. ஸோ இது கட்டமைப்பு சார்ந்த கேப். மூன்றாவது கேள்வி, நீங்கள் எப்பொழுதாவது நீங்கள் எதில் ஈடுபட்டீங்களோ அதில் தோல்வி அடைந்த பொழுது அந்த தோல்விக்கான காரணம் என்னன்னு உங்களால் கணிக்க முடிந்ததா அல்லது கண்டுபிடிக்க முடிந்ததா? இல்லைங்க எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, என்னமோ இன்வால்வ் செஞ்சேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல, நம்ம ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருப்பது அறிவு சார்ந்த இடைவெளி, நாலேஜ் கேப். ஆமாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் என்னால் எப்படியோ அதை சரி பண்ணவே முடியறதில்ல, என்னால் அதை கரெக்ட் பண்ண முடியல, என்னால் அதை என்ன பண்ணணுங்கிறது கூட எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை செயல்படுத்தவும் முடியவில்லை அப்படின்னா உங்களுக்கு இருப்பது கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. நான்காவது கேள்வி, நீங்கள் பல முறை சில செயல்களை நீங்கள் தொடங்கி இருப்பீங்க, ஆனால் எதையுமே முடிக்காமல் அப்படியே பாதியிலேயே நிப்பாட்டியிருக்கீங்களா? இல்லை நான் தொடங்கினதே கிடையாது, எனக்கு எப்படின்னே தெரியலன்னா அறிவு சார்ந்த இடைவெளி. ஆமாம் நான் தொடங்கியிருக்கேன் ஆனால் நான் எதையுமே கண்டினியூ பண்ணவே இல்லை, ஆனால் நான் செஞ்சப்போ நல்லா தான் செஞ்சேன் அப்படின்னா அது ஸ்ட்ரக்சர் கேப், கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. ஐந்தாவது கேள்வி, தினமும் யாராவது உங்களை கண்காணித்து கைட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தா உங்களால் வெற்றி பெற முடியுமா? நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியுமா? இந்த கேள்விக்கு எனக்கு தெரியலை அப்படின்னு பதில் சொல்கிறீங்கன்னா அறிவு சார்ந்த இடைவெளி. நிச்சயமாக என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் கேப், கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி. இப்போது இந்த ரெண்டு விஷயத்தில் கட்டமைப்பு அறிவு சார்ந்த இந்த இரண்டு இடைவெளிகளில் எந்த இடைவெளி உங்களை அதிகமாக சவால்களுக்கு உள்ளாக்குது, அதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் எப்போவுமே ஒரே அடிப்படையான கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா? அல்லது திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி பண்ணுறது, என்ன பண்ண போகிறோம், இது எப்படி செய்கிறது, அல்லது பேசிக் கொஷின்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதற்கு விடைகள் காணாமல் நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கலாம். இரண்டாவது, நீங்கள் அசம்ஷன் பேஸ்டு டெசிஷன், அதாவது யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கிற ஒரு நபராக இருக்கலாம். இதை பண்ணினா இந்த மாதிரி நடந்துடும், இந்த மாதிரி வந்துடும், சக்ஸஸ் கிடச்சிரும், இப்படி நடந்துரும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த விளைவுகளை கணிக்க முடியாமல் அசம்ஷன், ஒரு ஐடியாவை பேஸ் பண்ணி ஒரு யூகத்தை அடிப்படையாக வச்சு நீங்கள் முடிவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கலாம்.
நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய செயல்முறைகளை உங்களுக்கு மற்றவங்க சொல்ல முயற்சி பண்ணாலும் கூட உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கலாம். சொல்கிறாங்க, ஆனால் என்னால் எப்படி அதை சரி பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு நிறைய பேர் எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க, ஐடியாஸ் கொடுக்குறாங்க. அதனால் என்னால் அதை முழுசாக உள்வாங்கிக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கலாம். அண்ட் முடிவுகள் மாறும் பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சில முடிவுகளை முன் வச்சு நீங்கள் சில செயல்களை செய்கிறீங்க. ஆனால் அந்த முடிவுகள் நீங்கள் நினச்ச மாதிரி வரலை, இருக்கலை. அப்படிங்கிறப்போ இது ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சுன்னு காரணம் புரியாமல் நீங்கள் குழப்பிக்கொள்ளலாம். இப்போ நான் சொன்ன இந்த அறிகுறிகள் அனைத்தும் ஒரு நபரிடம் இருக்கிறது என்றால் அவருக்கு இருப்பது அறிவு சார்ந்த இடைவெளி, நாலேஜ் கேப். இப்போது 2வது செட் ஆஃப் அறிகுறிகளை பார்க்கலாம். மற்றவங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுது, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லா விஷயங்களையும் சொல்கிறாங்க, உங்களால் புரிஞ்சுக்கவும் முடியுது. ஆனால் அதை செயல்படுத்த முடியாத நிலை இருக்கலாம். நீங்கள் அதை செய்யாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப வேகமாக ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப மோட்டிவேஷனோட உத்வேகத்தோடு நீங்கள் இறங்கி நிறைய விஷயத்த ரொம்ப வேகமாக செஞ்சு முடிச்சிடலாம். போக 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 பாதிக்கு மேலே உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய வேகம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கலாம். யாராவது ஒருத்தங்க புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால், இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தால் உங்களால் கரெக்டாக செயல்பட முடியுது, வெற்றியும் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரே சவாலை நீங்கள் திரும்ப திரும்ப சந்திச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த விஷயம் திரும்ப திரும்ப வரும், நீங்கள் டெம்பரவரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி கவரப் பண்ணுவீங்க, திரும்ப அதே சவால், அதே மிஸ்டேக் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நடக்குது, இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கட்டமைப்பு சார்ந்த இடைவெளி உங்களுக்கு இருக்கலாம். அநேகமாக நீங்கள் என்ன சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒன்று அறிவாக இருக்கும், இல்லை ஸ்ட்ரக்சராக இருக்கும், சம்டைம்ஸ் ரெண்டுமே இருக்கலாம். இப்போது அப்படி ரெண்டும் இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அறிவு இடைவெளியை குறைக்க வேண்டும். நாலேஜ் கேப்பை நீங்கள் சால்வ் பண்ணணும். இல்லை, இன்னொரு விஷயம் எனக்கு கரெக்டாக இருக்குது, ஒரு விஷயந்தான் இதில் எனக்கு சவாலாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த 2 விஷயத்தையும் தனித்தனியாக, அதாவது நாலேஜ் கேப்பையும் ஸ்ட்ரக்சர் கேப்பையும் தனித்தனியாக சரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது நாலேஜ் கேப், அறிவு இடைவெளி. இதை எப்படி சரி செய்யணும், அதற்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அடிப்படையாக உங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுடைய முதல் வேலை அதை தெரிந்து கொள்வது தான். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அப்ரோச் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன், அடித்தளம் இட வேண்டும். இந்த பேசிக் அப்படிங்கிறது ஏதோ ரேண்டமாக அடிப்படையான ஒரு 4 விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறார், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை தொடங்கிட்டார். ஆனால் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போக மாட்டேங்குது, அவருக்கும் எதுவும் புரியல, என்ன பண்ணுறது என்ன செய்கிறது அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் அவருக்கு கிடையாது. இப்போ அவர் எதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அறிவு இடைவெளியை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நாலேஜ் கேப். இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அடிப்படையாக ஒரு 2-3 ரேண்டமான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ பொருள் கிடைக்கும், இதை வாங்கி நம்ம இப்படி வித்தரலாம் அப்படின்ட்டு ஒரு அனுமானத்தின் அடிப்படையில், அசம்ஷன் அடிப்படையில் பேசிக்காக என்ன ஃபாலோ பண்ணணுமோ அந்த அடிப்படையான விஷயத்தை வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிச்சிட்டார். அதற்கு மேலே அந்த தொழில் நகர மாட்டேங்குது. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான அந்த தொழிலின் அடித்தளத்தை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிஸ்னஸுக்கு என்னென்ன பகுதிகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் முக்கியம், அது என்ன அப்படின்னு அந்த அடித்தளத்தை குறித்து அவர் அறிந்து கொள்வது மிக முக்கியம். ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா மிக அடித்தளமாக ஆக்சலரேட்டர், பிரேக், கிளட்ச், கியர், ஸ்டீரிங் வீல், இந்த விஷயம் எல்லாம் என்னென்ன, இதனுடைய கண்ட்ரோல்ஸ் என்ன, இதனுடைய தேவை என்ன, இது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயத்தை ஒரு நபர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரை பற்றின அடிப்படையான புரிதல் இதுதான். இதை தாண்டி அந்த காரில் விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த காரை ஓட்ட தான் போகிறோம், ரிப்பேர் பார்க்க போகிறது கிடையாது. பட் அந்த காரை ஓட்டும்போது நமக்கு 2 முக்கியமான பேசிக் ஃபவுண்டேஷன் தேவைப்படுது. ஒன்று, அந்த காரை எப்படி ஓட்டுறது
அப்படிங்கிற விஷயங்களும், அந்த காரை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஏதாவது சில சவால்களை சந்திக்கும் பொழுது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும், உதாரணத்துக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி டயர் வீலை கழட்டி மாட்டணும் அப்படிங்கிற அடிப்படையான இந்த 2 விஷயங்கள் நமக்கு மிக முக்கியம். அப்போ தான் நம்மளால் ஒரு காரை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணி ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் எந்த இலக்குகளுக்கும் எந்த தொழில்களுக்கும் எல்லாத்துக்குமே இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம், நாலேஜ் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதை நாம் அதிகமாக கவர் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த அடித்தளத்தை முதலில் அறிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும். இதற்கு மிகச்சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தகங்களை வாசிப்பது. 2026 எக்கச்சக்கமான யூடியூப் சேனல் ஆரம்பித்து அங்கங்கே பிஸ்னஸ் கண்டென்ட் போட்டுட்டு இந்த தொழில் பண்ணலாம், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு நிறையா விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் புத்தகம் படிக்க சொல்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அதே மாதிரி யார் போய் ஒரு புக்கை வாங்கி போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற அந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறது, அதுக்கு நம்ம அப்படியே சும்மா அப்படியே உட்காந்து நம்ம ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டே நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்து முடிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன் புத்தகங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன், ஏன் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு நான் சொல்கிறது இல்லைன்னா, யூடியூப்பில் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா 2 விஷயந்தான். ஒன்று செல்ஃப் லேர்னிங், அப்படி இல்லைன்னா ரேண்டமான விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறீர்கள், நீங்கள் லேர்ன் பண்ணல அப்படிலாம் நான் சொல்ல வரல. இந்த வீடியோவின் மூலமாக கூட நீங்கள் அதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எதை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்களோ அதற்கு ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க. ஸ்ட்ரக்சர் கேப் அதில் வருது. அதாவது எல்லா விஷயத்துக்கும் நமக்கு என்ன தெரியுமோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது. அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் கேப்னு நம்ம பார்த்தோம். கட்டமைப்பு இடைவெளி என்று சொல்லி பார்த்தோம். அந்த கட்டமைப்பு இடைவெளி நீங்கள் பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸில் இல்லை. நீங்கள் ரேண்டமாக ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஸ்டெப் 1 2 3 4 அப்படின்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 4 வீடியோ பார்க்குறீங்கன்னா அது ரேண்டமாக ஒன்று 2வது ஸ்டெப்பாக இருக்கும், இன்னொரு வீடியோ 5வது ஸ்டெப்பாக இருக்கும், இன்னொரு வீடியோ 7வது ஸ்டெப்பாக இருக்கும், இன்னொரு வீடியோ 10வது ஸ்டெப்பாக இருக்கும். இப்போ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே மிஸ் ஆகுது. அதனால் அது முழுமை அடையாமல் இருக்கும். முதல் விஷயம், நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். முதலில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், 2வது எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டமைப்பு இருக்க வேண்டும். அந்த கட்டமைப்பு இருந்தால் மட்டுமே நீங்கள் தேடி தேடி யூடியூப்பில் தேடினீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விஷயம் உங்களால் முழுசாக கற்றுக்கொள்ள முடியாமையே இருக்கும். நீங்களும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க, சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து மோட்டிவேட் ஆவீங்க. ஆனால் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது, அது அப்படியே தான் இருக்கும். எகைன் அங்கே வந்து ஒரு நடைமுறை சிக்கல் இருந்து கொண்டே இருக்கும். போதா குறைக்கு நீங்கள் இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறோமேன்னு ஒரு குற்ற உணர்வு வேறு பக்கத்தில் உருவாக்கிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த நாலேஜ் கேப்பை நீங்கள் சரியாக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் அணுகினா மட்டும்தான் முடியும். புத்தகங்கள் உங்களுக்கு அந்த விஷயங்களை அடித்தளத்திலிருந்து வெரி பேசிக்கில் இருந்து, இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு செட்டைன் பிஸ்னஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி ரீசேல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு புத்தகம் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அடிப்படையிலிருந்து அந்த விஷயம் சொல்லப்படும். ஒரு பிஸ்னஸ்னால் என்ன, அது எப்படி செயல்படுது, என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் தேவை, என்னென்ன விஷயம் வரலான்னு சொல்லிட்டு அனைத்து அடிப்படையான விஷயங்களையும் ஒரு புத்தகம் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. புத்தகங்களில் இந்த விஷயம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேடி தேடி அதற்கப்புறம் யூடியூப்பில் நீங்கள் தேடலாம். எடுத்த உடனேயே யூடியூப் வீடியோஸை மட்டுமே நீங்கள் சோர்ஸாக வச்சு பிஸ்னஸ் எஜுகேஷன் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அடிப்படைங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ரக்சர் வைஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு இடைவெளியை நீங்கள் இன்னும் பெரிதாக்கி கொண்டே செல்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போது
முதல் விஷயம் அடித்தளத்தை போட வேண்டும். ஃபவுண்டேஷன் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதற்கு புத்தகங்கள் மிகச்சிறந்த விஷயம். இன்னொன்று நிறைய இன்றைக்கி கோர்சஸ், ஆன்லைன் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. எஸ், அதையும் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் ஆன்லைன் கோர்சஸை கம்பேர் பண்ணும் பொழுது புத்தகங்கள் என்பது மிகவும் விலை மலிவானவை. நீங்கள் டைமை உள்ளே போடணும். இதில் ரெண்டு விஷயம் தாங்க. நீங்கள் அதிகமாக டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை பணத்தை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்களா? பணத்தை செலவு செய்தால் நேரத்தை மிச்சப்படுத்தலாம், நேரத்தை செலவு செய்தால் பணத்தை மிச்சப்படுத்தலாம். எதை செலவு பண்ண போகிறீங்க, எதை மிச்சப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை செலவிடுங்கள். அப்போ புத்தகங்கள் என்பது மிகவும் விலை மலிவான ஒரு விலையில் அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சர் நாலேஜ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் படிக்கணும் உட்காந்து. அடுத்தது நீங்கள் நிறைய கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இவங்களோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம்னா இவங்க நம்மளை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றி விட்டுருவாங்க, அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அது ஒரு லேர்னிங் டூல், அது ஒரு மீடியம், அவ்வளோதான். நீங்கள் எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கிறீர்களோ, புத்தகம் அப்படிங்கிறது நீங்கள் எதை கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கிற ஒரு மீடியமாக செயல்படுதோ, அதை போலவே இன்றைக்கி இருக்கக்கூடிய கோர்சஸ், அது ஆன்லைனாக இருக்கலாம், ஆஃப்லைனாக இருக்கலாம், வாட்டெவர், எல்லாமே அதுதாங்க அடிப்படை. அப்போ இந்த கோர்சஸ் எல்லாம் ஏன் வாங்கணும், எதற்காக வாங்கணும் அப்படின்னா ஒரே ரீசன் தான். நான் நேரத்தை மிச்சப்படுத்தணும், என்கிட்ட காசு இருக்குது, நான் காசை செலவு பண்ணுறேன். ஆர் எனக்கு நேரத்தை எப்படியும் மிச்சப்படுத்தணும், நான் காசை செலவு பண்ணுறதுக்கு தயார்னா நீங்கள் கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களைத்தான் சார்ந்து இருக்க வேண்டும். அந்த கோர்ஸ் நிறையா நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவில் ஒரு கோர்ஸை விற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கோர்ஸ் இதையெல்லாம் செய்து இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை நிகழ்த்தோன்னு ஒரு மார்க்கெட்டிங் பர்ஸ்பெக்டிவில் விளம்பரப்படுத்தப்படுகிறது. அப்படி பண்ணால் தான் அந்த கோர்ஸ் விற்கும். நிறைய கோர்சஸ் அப்படி தான், நிறைய ஆஃபர் கொடுக்கறது, இதெல்லாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே இதை பார்த்து நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்கும் ஒரு கோர்ஸ் மேலேயோ எது மேலேயும் வைத்து விடக்கூடாது. உங்கள் மேலே தான் உங்களுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டும். நீங்கள் தான் கற்றுக்க போகிறீங்க, நீங்கள் தான் புரிஞ்சுக்க போகிறீங்க, நீங்கள் தான் செயல்படுத்த போகிறீங்க. நீங்கள் உங்களை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டாவே நம்ம பிஸ்னஸை கற்றுக்குவோம், அல்லது நம்ம எதை கற்றுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கற்றுக்குவோம். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். மேனிஃபெஸ்டேஷனோ, லா ஆஃப் அட்ராக்ஷனோ, பிஸ்னஸோ, யூடியூப் சேனல் எப்படி தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி தொடங்குறது, டீ கடை எப்படி தொடங்குறதுன்னு எல்லாத்துக்கும் இன்றைக்கி கோர்சஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், யார் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியுது, ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க, நம்பகத்தன்மை உங்களுக்கு ஏற்படுது, நான் காசு செலவு பண்ணுறதுக்கு தயார், நான் கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக நீங்கள் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோர்ஸ் கரெக்டாக இருக்கும். இதுலேயும் உங்களுக்கு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்டுங்கிறது கிடைக்கும். புத்தகங்களை கன்சிடர் பண்ணுங்கள். காசு செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்க கோர்சஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ரெண்டாவது ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்தை இன்னும் மெருகேற்றுவதற்காக, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதை மேம்படுத்துறதுக்காக நீங்கள் இன்னும் ஆழமாக ரிசர்ச் பண்ணணும். அதற்கு யூடியூப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். ரெண்டாவது ஸ்டெப்பில் தான் யூடியூப் வருதுங்க, வீடியோஸ் வருதுங்க, பாட்காஸ்ட் வருதுங்க. மற்றது எல்லாமே அடித்தளத்தை சார்ந்திருக்க வேண்டும். பேசிக் ஃபவுண்டேஷனை நீங்கள் போட்டிருக்கணும். அப்புறம்தான் இது இரண்டாவது பட்சம். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக ஒரு நிலை ஏற்படும். என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக எப்படி இதெல்லாம் பயன்படுத்துறது, பேட்டர்ன் ரெகக்னிஷன். ஒவ்வொருத்தங்களும் எப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் நிறையா ரிசர்ச் பண்ணும் பொழுது, வீடியோஸ் பார்க்கும் பொழுது, ஒவ்வொருத்தங்களுடைய ஐடியாஸ், பெர்ஸ்பெக்டிவ், எக்ஸ்பீரியன்சஸ், ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யும்னா, இவங்க இதை எப்படி செஞ்சுருக்காங்க, அவங்க எப்படி செஞ்சுருக்காங்க, நீங்கள் எதை கற்றுக்கிட்டீங்களோ அதையெல்லாம் இவங்க எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதன் அடிப்படையில் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு உள்ளுணர்வு மாதிரி இன்ட்யூட்டிவாக தோண ஆரம்பிக்கும். அந்த நாலாவது ஸ்டேஜ் வரும் பொழுது தான்
நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நாலேஜ் கேப்பை நீங்கள் ஓரளவுக்கு குறைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை செயல்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடக்கக்கூடிய ரிசல்ட் சரியாக வரலாம், சரியாக வராமல் போகலாம். திரும்ப அதை எப்படி சரியாக கொண்டுட்டு வர்றதுன்னு உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காகவே இயல்பாக ஈடுபட ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ் திங்கிங் தேவைப்படாது, மோட்டிவேஷன் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. உங்களுடைய மனதை இப்படி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டாவே உங்களுடைய மனமானது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே செயல்படும். என்ன பண்ணணும்னு நீங்கள் அதுக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை. சரி, இப்போது ஸ்ட்ரக்சர் கேப், கட்டமைப்பு இடைவெளி, இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. முதலாவது, நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியறது இல்லை. இதை சரி செய்கிறதுக்கு ஒரு விஷயம், ஒன்று ஆட்டோமேஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சில விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற மாதிரியான சில சூழலை உருவாக்குறது. ஒரு எளிய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஏதோ சம் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த தொழிலில் அவங்க ஈடுபடணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்கொயரி வந்துக்கிட்டே இருக்கணும். கஸ்டமர் என்கொயரி வர மாதிரி ஒன்று அவங்க மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணலாம், ஆர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு கான்டென்ட்டை அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்டென்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமும் கூட ரீச் ஆகலாம், நிறைய பேர் போய் அதை சென்றடையலாம், அப்பொழுது அவங்க என்கொயரி பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் ஆட்டோமேட் ஆகுது. கஸ்டமர்ஸ் தொடர்ச்சியாக ஒரு நபரை அணுகி கொண்டே இருப்பது, என்கொயரிக்கு கால் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது எது செய்யுது அப்படின்னா அந்த கான்டென்ட் க்ரியேஷன் அப்படிங்கிறது. நீங்கள் எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் தானாக இயங்கக்கூடிய ட்ரிகர்ஸை உருவாக்க முடியும் என்று சொல்லி பார்த்து அந்த விஷயங்களை உருவாக்க வேண்டும். ரெண்டாவது, உங்களுடைய உழைப்பை தான் நீங்கள் மெஷர் பண்ணணும், முடிவுகளை மெஷர் பண்ணக்கூடாது. எகெயின் இந்த கான்டென்ட் க்ரியேஷனுக்கே நம்ம வருவோமே. ஒரு நபர் சரி நம்ம அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணலாம், நம்ம கான்டென்ட் க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ அவர் கான்டென்ட் க்ரியேட் பண்ணும் பொழுது, நான் ஒரு கண்டென்ட் இன்றைக்கி போட்டேன், பெருசாக வியூஸே போகலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுகளை மெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக, அளவிடுவதற்கு பதிலாக அவருடைய உழைப்பை அளவிட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஒரு வாரத்தில் எத்தனை கண்டென்ட் போடுறாரு அப்படிங்கிற அவருடைய உழைப்பை அவர்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச, இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்ச விஷயத்தை அளவிட வேண்டும். எப்படி கண்டென்ட் போடுறாங்க, என்ன விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த அளவுக்கு நம்ம பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் எதை இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உண்மையான உங்களுடைய உழைப்பை நீங்கள் அளவிட வேண்டும். அதன் அடிப்படையில் அதை முன்னேற்ற வேண்டும். முடிவுகளை விட்டுருங்க, உழைப்பை நீங்கள் சரியாக போடும் பொழுது உங்களுக்கு முடிவுகள் தானாக நடக்கும். ஒரு கட்டத்தில் அந்த முடிவுகள் எந்த அளவுக்கு ஒரு விஷயம் ரீச் ஆகணும், எந்த அளவுக்கு சில விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயத்த செய்யக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வருவீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் உழைப்பை நீங்கள் அளவிட வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிளாக இருக்கணும். அதாவது அது நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எடுத்த உடனேயே வேகமாக ஒரு நாளில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறத விட இதை தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் போய் நான் ஒரு 3 மணி நேரம் மொத்தமாக அனைத்து பயிற்சிகளையும் செஞ்சிடறேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வாரத்தில் 3 நாட்கள் நம்ம போகணும், ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறோம், இதை நம்ம கண்டினியூவாக பண்ணணும். அப்படிங்கிறது தான் நிலையானதாக இருக்கும், சஸ்டைனபிளாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் சரியாக இந்த கேப்பை நீங்கள் சுருக்குவதற்கு முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்தாக வேண்டும். முதலாவது சுய பொறுப்புணர்வு, செல்ஃப் அக்கௌண்டபிலிட்டி. அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதில் பொறுப்பெடுத்து கொள்ளுதல். ஏன் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதற்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய உண்மையான அதில் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புணர்ச்சியை நீங்கள் பெற்றவராக இருக்க வேண்டும். இது மிக அடித்தளம், மற்றது எல்லாமே செகண்டரிங்க. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் வேணால் கைட் பண்ணலாம், யார் வேணால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணலாம், யார் வேணால் நம்மளை மென்டாரிங் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, நாம் சுய பொறுப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் சொல்வதை நாம் தீவிரமாக எடுத்து பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த
பொறுப்புணர்வு நம்மளை வழி நடத்தும். அப்படி இல்லைன்னா நம்ம அதில் ஒழுங்காக ஈடுபட மாட்டோம். ஸோ அதுதான் உங்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்களை சார்ந்திருக்க வேண்டும். இன்னொரு நபர் கருவி மட்டும்தாங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது ஒரு புத்தகமாகவோ, மென்டாராகவோ, கோச்சாகவோ, கோர்ஸாகவோ எல்லாமே அப்படி தான். நீங்கள் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர். உங்களை நீங்கள் முதல்ல சார்ந்திருக்கணும். உங்களை நீங்கள் நம்பணும். உங்கள் பொறுப்புணர்வு தான் இங்கே மிக முக்கியம். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்புணர்வு டாப். இதுதான் மிக முக்கியம் மற்ற எல்லா விஷயத்தையும் விட. ரெண்டாவது, மற்றவர்களை பேஸ் பண்ணின ஒரு பொறுப்புணர்வு. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் உழைக்கலாம், மற்றவர்களுக்காக நீங்கள் உழைக்கலாம். அதனுடைய மதிப்பு, அந்த கொள்கைகளை மேம்படுத்துதல். நம்ம ஏன் ஒரு ஃபேமிலியை நாம் பொறுப்புணர்வோடு நாம் நடக்கணும், நம்ம ஏன் செயல்படணும், அவங்க ஏன் முக்கியம், எந்த அளவுக்கு முக்கியம் நமக்கு, இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான கொள்கைகளை எல்லாம் உங்களுடைய மனதில் கருத்துக்களாக ஆழமாக பதிய வைக்கும் பொழுது இந்த பொறுப்புணர்வு தானாக உங்களுக்குள் வரும். அதாவது அந்த தொழில் சார்ந்த மற்றவர்கள் இருக்கிறாங்க, அந்த பொறுப்புணர்வு இப்படி கூட இருக்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கஸ்டமர்ஸோ அல்லது கிளைண்ட்ஸோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கணும், ஏன் அவங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த விஷயம் எவ்வளோ முக்கியம், அதனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த தொழில் சார்ந்த கொள்கைகளையும் நீங்கள் உருவாக்கிக்கணும். அப்போ தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய அது ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் வாட் என்ன வேணால் இருக்கலாம், அதன் மூலமாக நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய மதிப்பை கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பொறுப்புணர்வு உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இந்த கட்டமைப்பு இடைவெளியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடித்தளம் இந்த பொறுப்புணர்வு தான். இதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா, இதை கொள்கைகளாக உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எந்த விஷயம் வந்தாலும் அதை லேர்ன் பண்ணவும் அந்த ஸ்ட்ரக்சர் கேப்பை கம்ப்ளீட் பண்ணவும் நீங்கள் அதை குறைக்கவும் செய்வீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க தொடங்கும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணி அந்த கேப்ஸை நீங்கள் கவர் பண்ணும் பொழுது தொடர்ச்சியாக நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுலேருந்து ஒரு கட்டத்தில் சரி ஓகே நம்ம போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனாலும் விட முடியறதில்ல. லூப் மாதிரி அதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது சக்ஸஸும் ஆகிறதில்ல. அதே சமயம் அதுலேருந்து நம்மளால் வெளியே வரவும் முடிவதில்லை. இது ஏன்? இதற்கான காரணம் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம அப்படி குவிட் பண்ணலாமா, விட்டு விடுவது, நாம் அதை நிறுத்தி கொள்வது சரிதானா அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிதான். நிறைய நீங்கள் இந்த மோட்டிவேஷனுக்காக நீங்கள் கேள்விப்படலாம். ஒரு விஷயத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கலன்னா தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லா இடத்துக்கும் ப்ராக்டிக்கலாக பொருந்தாது. சில நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகும் பொழுது இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அதை விட பாதி அளவு உழைப்பை போட்டாலே அதிகமான பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிகமான பேரை சம்பாதிக்க முடியும், அதிகமான ஒரு தரமான விஷயத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இதில். ஆனால் இன்னொரு விஷயத்தில் இல்லை விடவே கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நீங்கள் உங்களுடைய உழைப்பை ரொம்ப அதில் கொட்டிக்கிட்டே இருப்பீங்க. பெருசாக முன்னேற்றங்கிறது இல்லாமல் போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் நாம் அதை நிறுத்தி கொள்வது, குவிட்டிங் அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ வின்னர்ஸ் நெவர் குவிட், குவிட்டர்ஸ் நெவர் வின் அப்படிலாம் அதெல்லாம் சரிதாங்க. ஆனால் எந்த விஷயத்தில் நாம் தொடர்ச்சியாக நாம் முன்னேறிக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சியோடு நம்ம செயல்படணும்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் செயல்படக்கூடாது. எதில் செயல்பட வேண்டுமோ அதில் மட்டும்தான் செயல்பட வேண்டும். அப்போது ஒரு விஷயத்தை குவிட் பண்ணுறது, நிறுத்தி கொள்வது என்பது சரிதான். ஆனால் ஏன் பண்ண முடியறதில்லை, ஏன் மனசு வர்றதில்லை, ஏன் அதை விட முடியறதில்ல? சில காரணங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது காரணம், ஏற்கனவே நீங்கள் அதிகமான நேரம், உழைப்பு, எமோஷன்ஸ், பணம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, உள்ளே போட்டிருப்பீங்க. இப்போது இதை நான் இவ்வளோ நாள் உழைச்சிட்டேன், இவ்வளோ நாள் நான் செலவு பண்ணிட்டேன், இவ்வளோ காசு போட்டிருக்கேன் உள்ளே, நான் அதுலேருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வெளியே வந்துட முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகி இருக்கும் இந்த நேரத்தில்.
இப்போது இந்த மாதிரியான விஷயம் வந்து சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எதில் தொடர்ச்சியாக விடாமுயற்சியோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்குமோ அதைத்தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஃப்யூச்சரை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எதிர்காலத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்காலத்தில் வேற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆனால் நீங்கள் சக்ஸஸ் ஆகலான்னா நீங்கள் அதில் தான் இன்வால்வ் ஆகணும். ஆனால் இவ்வளோ நாள் நான் பணத்தையும் நேரத்தையும் உழைப்பையும் நான் செலவு பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கி கொண்டிருக்கிற கப்பலில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ வேணால் அது படிப்படியாக மூழ்கிக்கிட்டு இருக்குது, அந்த கப்பல் ஓடாமல் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் அது முற்றிலுமாக மூழ்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னா அதிலிருந்து வெளியேறுவது தான் நல்லது. ஆனால் ஏன் வெளியேற முடியவில்லைன்னா, இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உழைப்பு பணம்லாம் உள்ளே போட்டு நான் ரொம்ப இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக நீங்கள் எதை ஆரம்பிச்சிங்களோ அதோட ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சுருப்பது தான் இதற்கான காரணம். அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்து அப்படியே நம்ம ஒரு முடிவு பண்ணி நம்ம அதை விடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாலும் கூட நாம் என்ன நினைக்கிறோன்னா, அப்படி ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டா, குவிட் பண்ணிட்டா, நம்ம இவ்வளோ நாள் நம்ம போட்ட உழைப்பு, பணம், நேரம் இது எல்லாமே நஷ்டம் அடைந்து விட்டது, லாஸ், அவ்வளோதான், முடிஞ்சு. ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா கூட பரவாயில்ல, கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது, கடன் வாங்கி தான் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்குல்ல, ரன் ஆகிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை முழுமையாக விட முடியாத மனநிலை. ஏன்னா ஒரு நபர் என்ன நினைப்பார்னா, இந்த தருணத்தில் இதை முழுசாக நிப்பாட்டிட்டா இவ்வளவு நாள் நம்ம போட்ட அத்தனை உழைப்பு, பணம், நேரம் அனைத்தும் நஷ்டம் என்று நினைக்கிறார். இது ஒரு தவறான மனநிலை. நீங்கள் என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழைய சூழலில் இருந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. எதிர்காலத்தை பார்க்க ஆரம்பிங்க. அந்த நிலையிலிருந்து உங்களை விடுவித்து கொண்டு எதிர்காலத்தை பாருங்கள். வேறு புதிய வாய்ப்புகளை எடுக்க விடாமல் இந்த பழைய விஷயம் தடுத்து கொண்டு இருக்கலாம். அப்போது இது ஒரு மெயினான ரீசன். இந்த மாதிரி ஒருத்தங்க நம்பிக்கை வச்சிருக்கிற விஷயம், அதாவது நாம் இதெல்லாம் நிப்பாட்டிட்டா அவ்வளோதான், அது முடிஞ்சு, இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தால் இல்லை நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம நம்புறது. ரியாலிட்டியை மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். ஏதோ வந்துக்கிட்டு இருக்குது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது, வரவுக்கு செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தொழில் பண்ணி கொண்டு இருந்தால் கடைசி வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் நீங்கள் நடுவில் போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் ஏன் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிங்க, ஏன் ரன் பண்ணணும்? முதல்ல அடிப்படையில் ஒரு தொழிலை ரன் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன? நான் போன பதிவில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு நாள் விதின்னு ஒன்று இருக்குது. ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் முன்னாடி வரைக்கும் பணத்தை நீங்கள் முன்வைக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் தொழிலை பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணாமல் தொழிலினுடைய மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அந்த தொழிலை ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து பணம், வருமானம், லாபம் என்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் முதன்மையாக நிறுத்த வேண்டும். மற்றதெல்லாம் அதற்கு கீழே தான் நிப்பாட்டணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படணும். அப்போது ஒரு தொழில் செய்வதற்கான அல்டிமேட் நோக்கம் என்ன? லாபம் ஈட்டுவது தான் அதனுடைய அல்டிமேட் நோக்கம். அப்போ அது அங்கே நடக்கலைன்னா ஏன் அதை செய்ய வேண்டும்? ஏன் அவ்வளோ உழைப்பு, ஏன் அவ்வளவு நேரம், ஏன் அவ்வளவு போராட்டம்? இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது மூணாவதாக, ஒரு நபர் வந்து ரொம்ப ஒரு விஷயத்தை செஞ்சு பேர் எடுத்திருப்பார். இவங்க இதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லி வச்சுருப்பாங்க, நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. இது என்ன ஆகுன்னா, அவருக்குள்ளே அந்த தொழில் அவங்க என்ன ஆரம்பித்தாங்களோ, எதை விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதோட ஒரு அட்டாச்மெண்ட், ஈகோ அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அடையாளத்தோடு அதை நெருங்கி இதுதான் நான் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்போது ஒரு பிஸ்னஸ் வந்து தோற்குது அப்படின்னா நானே தோற்று போகிற மாதிரி அவர் நினச்சிக்குவார். ஏன்னா அது அப்படி நெருங்கிடுச்சு. ஒன்றா வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக ஒன்றோடு ஒன்று கம்மு போட்டு ஒட்டின மாதிரி மாறி இருக்கும் இந்த இடத்துல. அப்போது ஒரு தொழில் என்பது நல்லா நடக்குதுன்னா அந்த பெருமையை அவர் எடுத்துக்கொள்வார். இல்லை, தொழிலை நீங்கள் பண்ணுறீங்க, தொழில் உங்களுடையது, நீங்கள் தொழில் அல்ல, ரெண்டும் வேறு வேறு. உங்களுடைய எக்ஸ்டர்னல் எக்ஸ்ப்ரெஷன் தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தொழில். எந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்கள் கிடையாது. அப்போ ஒரு தொழிலுக்கு நடக்கிற விஷயம் உங்களுக்கே நடப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த அடையாளத்தோடு அது பின்னி பிணைஞ்சிடுறதுனால அப்போது ஒரு விஷயம் ஸ்டாப் பண்ணிட்டா, நிப்பாட்டிட்டா, அதை விட்டுட்டா அவமானமாக இருக்குமோ, வெளியே போய் நம்ம சொல்லும் பொழுது நான் இந்த மாதிரி இல்லைங்க, நான் அது பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளை கேவலமாக நினைப்பாங்களோ, அசிங்கமாக நினைப்பாங்களோ. தோற்று போன ஒரு தொழில் என்று சொல்லும் பொழுது அந்த
தோல்வி என்கிற அந்த விஷயத்த நமக்கு அடையாளமாக புரித்தி விடுவார்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எண்ணங்கள் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறி. இதை மாட்டிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் தொடர்ச்சியாக முன்னேற வேண்டும். அதுலேருந்து இது எல்லாருக்கும் நான் இப்போ இந்த கடைசியாக பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் எல்லாருக்கும் பொருந்தாது. யார் வந்து நான் விடணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் விட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான விஷயங்களை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு வேளை இந்த ஆடியோவை பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க நீங்களாக இருக்கிறீங்கன்னா நன்றாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெற்றி அடைவீங்க எதிர்காலத்தில். ஆனால் இந்த அடையாளத்தோடு பொருத்தி வச்சுருக்கிற இந்த விஷயத்த உங்களால் நீங்கள் விடணும்னு நினைக்கிற விஷயத்த விட முடியல, அடையாளத்தோடு ஒன்றி போச்சு, இதுதான் நான் தான் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எமோஷ்னலாக அதோட அட்டாச் ஆகிட்டீங்க அப்படின்னா நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அடைய வேண்டிய நன்மதிப்பு, பேர், புகழ், பணம், அந்தஸ்து, உயர்நிலை இவைகளை எல்லாம் நீங்களாகவே தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை நம்ம இதெல்லாம் நிப்பாட்டிட்டோம்னா அடுத்தது என்ன வரப்போகுது, நெக்ஸ்ட்டு என்ன ஆக போகுது, அப்புறம் சோஷியல் ப்ரெஷர் வேறு, எல்லோரும் கேள்வி கேட்பாங்களே, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம், ஒருவேளை நான் எடுத்த முடிவு ஒருவேளை தவறாக போச்சுன்னா அப்படிங்கிற அந்த எதிர்காலத்தில் ஒருவேளை வருத்தத்துக்குள்ளாகிற ஒரு விஷயமா மாறிடுமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் உங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. இவைகள் வெறும் பயங்கள் மட்டுமே. ஒரு விஷயம் செட் ஆகலைன்னா அதுலேருந்து வெளியேறுவது நல்லது. உங்களுக்கு நல்ல விஷயம் காத்து கொண்டு இருக்கும். பெட்டரான ஒரு விஷயம், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வெளியே காத்து கொண்டு இருக்கும். இங்கே நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்தும் பாடங்கள், இங்கு நீங்கள் விட்ட ஒரு அனைத்து விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இதை விடக்கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். அப்படி தான் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும். அண்ட் கடைசி கேள்வி, நம்ம நிறைய விஷயங்களை தொடங்குகிறோம். பயிற்சிகள், மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், தியானம், நம்ம எபிக் லைஃப் கம்யூனிட்டியில் கூட நிறைய பயிற்சிகள் போய்கொண்டிருக்கிறது. ரெய்கி, இது மாதிரியான பயிற்சிகளில் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, ஆனால் கண்டினியூ பண்ண முடியறதில்ல. எபிக் லைஃப் கம்யூனிட்டியினுடைய பயிற்சி வகுப்பினுடைய முதல் பாடம் என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்பின்றி பயிற்சிக்குள்ளே வாங்க அப்படிங்கிறது தான். எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சிக்குள்ளே வர்றதுனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தியானத்தை கற்றுக்கலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகள் அண்டு ரெய்கி, நிறைய விஷயங்கள், இது எல்லாமே நிறைய பயிற்சிகள் இருக்குது, இதெல்லாம் கற்றுக்கலாம். ஆனால் ஏன் அதை கற்றுக்குறீங்க, ஏன் அதை தேர்வு செய்கிறீங்க? நமக்கு வந்து ஒரு தேவை இருக்குது, நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து இதை பண்ணுனா சரியாகும்னு நம்ம கேள்விப்பட்டு அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போது உங்களுடைய தேவை, நோக்கம், இலக்குகளோடு எந்த பயிற்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதற்கு ஒரு டைரக்ட் அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஒரு பயிற்சியை நீங்கள் அந்த பயிற்சிக்காக அணுக வேண்டும், அந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பயிற்சி தரும் அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய விளைவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும், நடக்கும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனேயே நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் இருப்பாங்க, கடன் இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா நம்ம இந்த குரூப்ஸில் வந்து அவங்க அனுப்பின செய்திகள் அடிப்படையாக வச்சு நான் அந்த கருத்தை சொல்கிறேன். ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும், கடன் மாதிரி. அதுலேருந்து எப்படியாவது நம்ம வந்து வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணுறேன்ட்டு மெடிடேஷன் பண்ணால் சரியாகும், இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியை தேர்ந்தெடுத்து செய்வாங்க. இங்கே என்ன நடக்கும்னா, அந்த பயிற்சியை அவர்களால் முழுமையாக கற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சு பார்ப்பாங்க, மனசுக்குள்ள ஒரு பாரத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு வருத்தத்தை, ஒரு நெருக்கடியை, ஒரு போராட்டத்தை எல்லாம் சுமந்து கொண்டு ஒரு பயிற்சிக்குள்ளே வருவாங்க. அதே மாதிரி அவங்க எந்த பயிற்சியை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த பயிற்சியில் ஒரு அமைதி இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு விழிப்புணர்வு தன்மை இருக்கும், ஆற்றல் இருக்கும், சக்தி இருக்கும், பாசிட்டிவிட்டி இருக்கும், உயர்ந்த நிறைய கொள்கைகள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இப்போது ஒரு நபர் தனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் சுமந்து கொண்டே இருப்பதால் அந்த பயிற்சி தரும் அந்த புதிய நல்ல அனுபவங்களை அவர் பெற்றுக்கொள்ளாமலேயே அரைகுறையாக பயிற்சி செய்து கொண்டு இருப்பார். அப்போ அதனால தான் எதிர்பார்ப்பு இல்லாமல் பயிற்சிக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறதுக்கான ரீசன். நாம் ஒரு பயிற்சியை ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? ப்ராப்ளம் சொல்யூஷன் அப்ரோச். ஒரு நபருக்கு இருக்கும் பிரச்சனைக்கு இது தீர்வு என்று சொல்லி பிரச்சனையை தனக்குள் சுமந்து கொண்டு தீர்வை தேடுகிறவர்கள் தீர்வுகளை தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி தான் நிறைய பேர் பயிற்சி மேலே பயிற்சிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதை முதலில் நீங்கள் நிப்பாட்ட வேண்டும். பயிற்சிகளை பயிற்சிக்காக கற்றுக்கொள்ள வேண்டும். அது எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி. அப்போது
அதை முழுமையாக உள்வாங்கணும். அது தரக்கூடிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த புதிய அனுபவம் உங்களுக்குள் புதிய மாற்றத்தை உருவாக்கும். அந்த புதிய மாற்றம் உங்களுக்கு ஒரு புதிய பார்வை கோணத்தை, ஒரு புதிய தெம்பை, ஒரு புதிய ஆற்றலை தரும், ஒரு புதிய பார்வை கோணத்தை தரும். அதன் அடிப்படையில் நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் எதில் ஈடுபடுறீங்களோ அதில் உங்களுக்கு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படி தான் நிறைய பெரும்பாலான பயிற்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டு இதன் அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் அணுகணும். அப்போது எனக்கு நான் நினைக்கிற விஷயம் நடந்தாலும் சரி, நடக்கலைனாலும் சரி, நான் இந்த விஷயத்தை கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இலக்கு, நோக்கம், விருப்பம் சார்ந்த பயிற்சிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் இல்லாமல் முழுமையாக அந்த பயிற்சிக்காக மட்டுமே நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் கற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது, அதற்காக நேரம் ஒதுக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த பயிற்சியில் முன்னேறுவீங்க. அதனுடைய விளைவாக உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் முன்னேறுவீங்க. ஆனால் அட்டாச்மெண்ட்டோடு நீங்கள் அந்த பயிற்சிக்குள்ளே வரும் பொழுது ஒரு விஷயம் நடக்கும். உடனே ஒரு சவால் வரும் பொழுது நாம் பயிற்சி பண்ணுறோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்ட்டு அந்த பயிற்சியை விட்டுருவீங்க. இன்னொரு நாள் ஏதோ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து புதுசாக ஒரு கான்செப்ட், புதுசாக ஒரு பயிற்சின்னு கேள்விப்படுவீங்க, உடனே அதில் குதிப்பீங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நிலை அப்படியே இருக்கும். இதை மாற்றுவது உங்களுடைய மனநிலையில் தான் இருக்கிறது. அப்போது அட்டாச்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பயிற்சிக்காக செய்யும் பொழுது நிச்சயம் மாற்றம் ஏற்படும். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எபிக் லைஃப் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இணைந்து உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான பயிற்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த குழுவில் நீங்கள் இணைய வேண்டும், பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வரும், அதில் இணைஞ்சிக்கோங்க, காத்திருங்க. பயிற்சிகள் தொடங்கும். நீங்கள் அதில் பங்கு பெறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் உள்ளே வரும் பொழுதே இங்கே என்ன தான் கொடுக்குறாங்க பார்க்கலாம், பயிற்சி செய்யலாம், கற்றுக்கலாம், அந்த பயிற்சிக்காக கற்றுக்கொள்ளலாம் என்கிற அந்த எண்ணத்தோடு வர வேண்டும். நிச்சயம் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக பயணிப்போம். பிரபஞ்ச பேராற்றல் உங்களை வழிநடத்துவதாக. நன்றி.